ஐயா வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டுல புதுசா முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிற அண்ணன் விஜய் அவர்கள் தொடர்ந்து அரசியல்ல மூத்த தலைவர்களை போய் சந்திக்கிறாங்க. அவர் எல்லாத்தையும் 2 நாளா சந்திச்சிட்டு இருக்காரு. ஆனா ஒரு அதிமுகவுடைய தலைமை பொறுப்புள்ள எடப்பாடியை போய் இது வரைக்கும் சந்திக்கல. இதை நீங்க எப்படி ஐயா பாக்குறீங்க? இல்ல, அவர் போய் அன்னைக்கு பதவியேற்ற அன்னைக்கே தமிழகத்துல இருக்கிற முக்கிய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் எல்லாம் நேர்ல சென்று பார்த்ததை உண்மையில நாங்க வரவேற்று அதை வரவேற்று பதிவெல்லாம் போட்டிருந்தோம். அது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க அரசியல் மாண்பா தான் பார்க்குறேன். ஏன்னா இங்க எப்படி ஒரு அரசியல் குறிப்பா தமிழ்நாட்டில் எப்படி ஒரு அரசியல் கட்டமைக்கப்பட்டிருக்குதுன்னா, எதிர்கட்சினாலே அவன் எதிரி கட்சியாகவும் அவன் காலகாலத்துக்கு எதிரியாகவே பார்க்கப்படணுன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை இங்க காலகாலமா உருவாக்கிட்டாங்க. அதாவது இந்த கருணாநிதி வரவுக்கு பிறகு. அதுக்கு முன்னாடிலாம் அப்படி ஒரு அரசியல் நிகழ்வு இருந்துச்சான்னு எனக்கு தெரியாது. அதை ஆமா, கருணாநிதி வரவுக்கு பிறகுதான் இது முற்றிலும் அப்படியே எலியும் பூனையும் மாதிரி. ஆனா உள்ளுக்குள்ள எல்லா குத்து வேலையும் செஞ்சுக்குவானுங்க. அதாவது இந்த திருட்டு வேலை செய்யறதுலாம். ஆனா ஒரு திமுக மாவட்ட செயலாளர் ஒரு அதிமுக மாவட்ட செயலாளர்கிட்ட போய் பொண்ணு எடுக்க கூட முடியாது, ஒரு கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஒரு உறவு வச்சுக்க முடியாது. இன்னைக்கு போய் அதிமுக இணைஞ்சிட்டேன்னா அவ்வளவுதான், நீ இன்னைக்கு சாவர வரைக்கும் நீ எதிரி தான். அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கிற இந்த தமிழ்நாட்டுல இன்னைக்கு முதல்வர பதவி இருக்கிற விஜய் அவர்கள் மூத்த அரசியல்வாதிகளை போய் பார்த்து அவங்ககிட்ட வாழ்த்து பெற்றது உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். இது அவர் ஒரு அரசியல் மாண்பா தான் செய்யறாருன்னு நம்ம நினைச்சா அது ரொம்ப ஒரு கேவலமான விஷயமா மாத்திட்டாரு. எப்படின்னா, அன்னைக்கு எம்எல்ஏ பதவி ஏற்கும் போது பார்த்தோம். அதுக்கு முன்னாடிதான் இவர் எல்லாருமே பார்த்தாரு. பார்க்கும்போதே அதுல விடுபட்ட தலைவர்கள்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி ஐயாவை அவரு நிச்சயமா பார்த்துருக்கணும். அவருக்கு ஏன்னா இவர் தேர்தல் பரப்புரையின் போது பெருசா ஒன்றும் அதிமுகவெல்லாம் ரொம்ப எல்லாம் விமர்சிச்சு பேசியோ இல்ல எடப்பாடியை ரொம்ப விமர்சனம் பண்ணி பேசியோ பேசல, எதுவுமே பேசல. தாவைக்கெல்லாம் எதுவும் பேசல. ஒன்லி தீய சக்தி அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. தீய சக்தி, திமுக தீய சக்தியாகவும், கடைசி நேரத்துல ஊழல் சக்தி அதிமுகன்னு கடைசி பரப்புரையெல்லாம் முடிகிற காலகட்டத்துல பேசினாங்களே தவிர ரொம்ப பெரிய எதிர்ப்புகள்லாம் அவங்க தெரிவிச்சுக்கல. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு புரியல, ஏன் இவருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் என்னதான் பெரிய பகை உருவாயிருக்குன்னு தெரியல. நீ பகையாவே இருந்தா கூட நீ இந்த ஒரு காரியம் செஞ்சது நான் எனக்கு எந்த பகையா இருந்தா கூட நான் அரசியல் மாண்பா பாக்குறேன்னு தான் இந்த ஒரு 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 நடவடிக்கை நீங்க எடுத்தீங்க. அது எல்லாரால பாராட்டப்பட்டது. ஆனா எடப்பாடி அவர்களை பார்க்காம போனது நீங்க செஞ்ச இந்த நடவடிக்கை ஏதோ ஒரு உள்குத்து வேலைன்றதான் பார்க்க வேண்டியதா இருக்குது. இல்ல, கட்சி உடையறதுக்கு காரணம் அந்த 2 பேரை போய் பார்த்திருக்கிறாங்க. எல்லா தலைவர்களையும் பார்க்க போகும்போது எல்லா தலைவர்களையும் போய் சந்திக்க போகும்போது ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள அவங்களுடைய பாடிகார்டு எல்லாம் அவங்களுடைய ஆதரவு போயிட்டு அந்த இடத்துல சுற்றுலா செக் பண்ணியிருக்காங்க. எல்லா வேலையும் பார்த்து தான் உள்ள இது பண்றாங்க. ஆனா அந்த சிவி சண்முகத்தையும் எஸ்பி வேலுமணியும் பார்க்கும்போது எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்லை. வரவும் போறவங்கலாம் சால்வ போட்டு எல்லாம் தட்டி கொடுத்து அவ்வளவு வேலைகள் நடந்திருக்கு. இது ஏதோ தன்னுடைய சுயநலத்துக்காக தான் பண்றாருன்னு உறுதியாவே தெரியற மாதிரி இருக்கு முழுசா. இப்ப அதாவது என் அப்பன் குதிரைக்குள்ளன்ற மாதிரி இவர் ஒரு வேஷம் போட்டு அந்த விஷயத்தை செய்யும் போது அந்த வேஷம் தானா கிளஞ்சிட்டு இருக்குது. இப்ப இந்த எடப்பாடி அவர்களை போய் பார்க்காம விட்டது செஞ்சதுனால இவர் யாருன்னு சொல்லி அங்க அப்பன் குதிரைக்குள்ளன்றது தெரிஞ்சு போச்சு ஊர் மக்களுக்கு. இவர் போட்டது வேஷம், ஒரு அரசியல் மாண்பா இந்த வேலையை செய்யல, ஒரு புதிய அரசியல் நாகரிகத்தை இவர் உருவாக்கல, ஒரு புதிய நடைமுறையை இந்த புது வாக்காளர்களுக்கு தெரிவிக்கல, இவரும் ஒரு சாக்கடையான அரசியலை தான் செய்யறாருன்றது இந்த எடப்பாடியை தவிர்த்ததன் மூலமா நிரூபிக்கப்பட்டிருக்குது. ஏன்னா அவர் எடப்பாடியை நீ பார்க்க மாட்டேன்னு சொல்றதுக்கு இவர்கிட்ட ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா அவர் சாதாரண ஆள் கிடையாது. இவர் போய் அன்புமணியை பார்த்திருக்காரு. அன்புமணி ஒரு கட்சி தலைவர் எல்லாம் கிடையாது. இப்போ அவர் அப்பாங்கிட்ட பிடிங்கி வச்சுக்கிற ஒரு கட்சி, அவர் ஒரு தலைவர் கிடையாது. அப்படி பார்த்தா கூட அவர் முதலமைச்சரும் கிடையாது, ஒரு அரசியல்வாதி, அவ்வளவுதான். அப்படி இருக்கும் பொழுது அதே மாதிரி சீமானை போய் பார்த்திருக்காரு. சீமான் அவருக்கு ஒரு நண்பரா தெரிஞ்சிருக்கலாமே தவிர அவர் எந்த பதவியும் வகிக்கல, எதுலையுமே இல்லை. ஆனா சீமானை போய் பார்த்திருக்காரு. அதே மாதிரி வைகோ ஒரு மூத்த தலைவர், ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால அவரை போய் பார்த்திருக்காரு. அது ஓகே. அப்புறம் பாத்தீங்கன்னா இவரு வேற யாரை பார்த்திருக்காங்க, ஐயா ஸ்டாலின் அவர்களை பார்த்திருக்காரு. ஏன்னா பல முறை முதலமைச்சரா இருந்தவர், மூத்த தலைவர், முன்னாள் முதலமைச்சர். அதனால அவரை போய் பார்த்திருக்காரு. அவங்களை போய் பார்த்திருக்காரு. அப்புறம் இந்திய முஸ்லீம் லீக் அவரை ஐயாவை போய் பார்த்திருக்காங்க. அவங்க எல்லாம் மூத்தவங்க, அவங்களெல்லாம் பார்த்ததுல அர்த்தம் இருக்குது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு மூத்த அரசியல்வாதி மட்டும் இல்ல, முன்னாள் முதலமைச்சர். இல்ல, இப்ப அவரு போக மாட்டேன்னு சொல்லவே இல்லையா? அவர் 2 நாள் பொறுத்து கூட போகலாம். ஏங்க,
இப்ப இவங்களெல்லாம் அட் அ டைம்ல பார்க்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? அவருக்கு என்ன தவணை முறையில பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நீ பார்த்திருக்கணும்னா ஹைரார்கி பிரகாரம் பார்த்திருக்கணும். இப்ப கரண்டா இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின், அதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் எடப்பாடி, அப்படி நீ அந்த ஹைரார்கில போய் பார்த்திருக்கலாம். அதுதானே முறை. ஆனா இப்ப ஒரு புரோட்டோகால்னு ஒண்ணு இருக்குதுங்க. அரசியல் புரோட்டோகால்னு ஒண்ணு. நீ நினைச்ச மாதிரி செய்யறதுக்கெல்லாம் புரோட்டோகால் கிடையாது. எனக்கு எப்ப வாய்ப்பு கிடைக்கும், எனக்கு எப்ப அது பேரு அப்ப நீ செய்யாம இருந்திருக்கலாம். அது இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது இது இவரு இந்த கோமாளித்தனமான அரசியலாட்சி தான் செய்ய போறான்றதுக்கு இது ஒரு உதாரணம். இல்ல இப்போ இது நீங்க பாத்தீங்கன்னாக்க இது ஒரு ஊடகங்கள் பேசலாம், அது ஒண்ணும் தவறு இல்ல, இணையதளத்துல எவ்வளவு வைரல் ஆகலாம், பிரச்சனை இல்லை. ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த திருமாவளவன் இது சொல்றாரு, இவர் போய் எடப்பாடியை போய் பார்க்கணும் அப்படின்னு இவர் சொல்றாரு. நீங்க சொல்ற மாதிரி அவர் அன்னைக்கே கூட பாத்துக்கலாம், திடீர்னு ஒரு 2 நாள் பொறுத்து போய் பாக்குறாருன்னு வச்சுங்களேன். அப்ப நான் சொன்னதுனாலதான் போய் பார்த்தாரான்ற ஒரு கேள்வி வரும்ல. இது மாதிரி ஏன் தேவையில்லாத விஷயத்துல ஏன் திருமாவளவன் மூக்க நுழைக்கிறாருன்ற மாதிரி உங்களுக்கு தெரியலையா? திருமாவளவனுடைய சிண்டு பிடிச்சு விடுற வேலை தானே அவங்க வேலைய. ஏற்கனவே அதாவதுங்க, இந்த திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் இருக்கிறானுங்கல்ல, இவனுங்கெல்லாம் எலும்பு துண்டுக்கு வேஷம் போட்டு நடிக்கிற ஆசாமிங்க. இவனுங்க செய்யாத கூத்தே கிடையாதுன்றது நமக்கு தெரியும். அம்மா இருக்கும்போது மக்கள் என்னது மக்கள் இதுக்கு ஒரு கூட்டணி அமைச்சாங்களங்க, மக்கள் நல கூட்டணி. மக்கள் நல கூட்டணி. அது மக்கள் நலன், இவனுங்க நலனுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி. அது பேரை மக்களை பலிகடவாக்கிட்டானுங்க. மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி அமைச்சு அவனுங்களை நேர போய் அவனை தோக்கடிச்சுட்டு டியூட்டி முடிஞ்சுப்பா, அப்பப்பா என்னுடைய நீங்க எனக்கு கொடுத்த டாஸ்கை முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு பழையபடி போய் சேர்ந்து விஜயகாந்த் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. காலி. இதுதான் இவனுங்களோட வேலை. ஒவ்வொரு முறையும் திமுகவோ அதிமுகவோ என்ன டாஸ்க் கொடுக்குறாங்களோ அவன் காசை வாங்கிட்டு அந்த வேலையை செய்வான். இப்ப அப்ப அதிமுக கிட்ட வாங்கிட்டு அது ஒரு டாஸ்க் செஞ்சாங்க. அடுத்து டிஎம்கேல காசு வாங்கிட்டும் பல டாஸ்க் செஞ்சிருக்காங்க. இப்ப டிஎம்கே கொடுத்துக்கிற அடுத்த டாஸ்க் தான் இவங்களுக்கு ஆதரவு. இல்ல, கூட்டணி கட்சியில எத்தனையோ கூட்டணி கட்சிகள் இருக்கு, ஆனா யாருமே வாயை திறக்கல. அன்னைக்கு திமுக இவருக்கு 8 சீட்டு கொடுத்தப்போ நண்பர் கமலஹாசன் அவர்கள் தேர்தல் அரசியலுக்கு வரணும், 2 சீட்டு அவருக்கு கொடுக்கணும்ன்ற மாதிரி இவரே தான் வாயை திறந்து பேசுறாரு. இன்னைக்கு எடப்பாடி விஜய் அவர் வீட்டுக்கு போலாம், இவரே வாயை திறந்து பேசுறாரு. திருப்பி காலையில ஒரு பேச்சு பேசிட்டு மாலையில என்ன பேசுறாருன்னா அதிமுக உடையக்கூடாது அப்படின்றாரு. இது எப்படிப்பட்ட போக்கு? இது ஏன் திருமாவளவன் மட்டும்தான் இந்த வேலை செய்யறாரு? அவர் அதுல எக்ஸ்பர்ட்டுங்க. அவரு புள்ளையும் ஆட்டி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டு புள்ளையும் கிள்ளி விடுவோன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அதிமுகவுக்கு பூஜா தூக்குன மாதிரி இருக்கணும், அதிமுகவும் ஒண்ணு இல்லாம ஆக்கவும் இருக்கணும். அதனால பாருங்க, நான் அவர் மறந்துட்டா கூட நான் எடுத்து சொன்னேன், அப்ப கூட கேட்கல பாருங்கன்ற மாதிரி அடுத்த விஷயத்தை கொண்டு போவானுங்க. இல்லையா, நான் சொல்லிதான் எடப்பாடியே பார்த்தாரு, இல்லாட்டா அது அந்த மரியாதை கூட அந்த ஆள் கிடைச்சிருக்காரு. இப்படி போனான். ஆக மொத்தத்துல டேமேஜ் தான். இவன் டேமேஜுக்கு பிறந்தவன், அவனை பத்தி எதுங்க பேசிட்டு இருக்கீங்க? நன்றி.